அன்பான தோழர்களே, வணக்கம். மத்திய தேர்தல் ஆணையம் சட்டமன்றங்களுக்கான தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேற்கு வங்கம், அஸ்ஸாம், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா போன்ற மாநிலங்கள் அவைகளில் அடங்கும். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இன்றைக்கு தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறும் என்ற அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசும் மாநிலத்தை ஆளுகின்ற அதிமுக அரசும் ஒரு கூட்டணி அமைத்து இங்கே தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. பாஜகவின் முக்கிய நோக்கமே தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்பதுதான். அந்த அடிப்படையில் பாஜக அரசு சமீபத்திலே தன்னுடைய பட்ஜெட்டில் எங்கெங்கெல்லாம் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதோ அவைகளை குறிப்புணர்ந்து பல்வேறு சலுகைகளை இன்றைக்கு அள்ளி வீசி இருக்கின்றன. அவைகள் எல்லாம் தேர்தல்கால அறிவிப்புகளாக, சலுகைகளாக நாம் பார்க்கிறோம். தமிழகத்திலும் அப்படி ஒரு பட்ஜெட், அதிலேயும் இன்றைக்கு அறிவிப்புகள் பல உண்டு. அவைகள் சில நன்மையும் உண்டு, பல தீமைகளும் உண்டு. ஆனால் இரண்டு அரசுகளும் கடந்த காலத்திலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது எங்கு நோக்கினும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், காத்திருப்பு போராட்டம், முற்றுகை போராட்டம், சிறை, இப்படி போன்ற பல்வேறு விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்படும் சொன்னா, சமீபத்தில் அவர்கள் மத்திய அரசுக்கு பல்வேறு சட்டங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. ஏற்கனவே இருந்த தொழிலாளர்கள் சட்டங்களை எல்லாம் அழித்து அவைகளை 4 தொகுப்புகளாக கொண்டு வந்துள்ளது. அப்புறம் முத்தலாக் சட்டம், குடியுரிமை சட்டம், 370 காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை பெறும் திட்டம். அது மட்டும் இல்லை, பணத்தை, அதனுடைய மதிப்பை இழக்கக்கூடிய சட்டம், அதோட சரக்கு போக்குவரத்து வரி, இவைகளெல்லாம். அது மட்டுமல்ல, இந்த சட்டங்களுக்கு பின்னாலே ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது மதவெறி. இப்படி பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் அவைகளெல்லாம் நாட்டுக்கு பயன் தரக்கூடிய சட்டங்களா? கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். வேளாண் சட்டங்கள் வந்திருக்கின்றன. 80% இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண் குடிமக்கள், இந்திய மக்கள் வேளாண்மையே நம்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து அவைகளை சில கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கொடுக்க வேண்டும், அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற நிலைமையில இன்றைக்கு அப்படிப்பட்ட சட்டங்கள் வெளிவந்திருக்கின்றன. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஹரியானாவில் 23 ஏக்கர்களை அந்த அரசு கொடுத்து அதில் பல லட்சம் கணக்கான டன் உணவு தானியங்களை சேமிப்பு வைப்பதற்காக 15 கிடங்குகளை, அதற்கு மேற்பட்ட கிடங்குகளை மத்திய அரசு, மாநில அரசு அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்து இன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. பல லட்சம் கோடி டன்கள் உணவுப் பொருட்கள் பதுக்கி வைப்பதற்காக இன்றைக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏற்பாடுகள் எல்லாம் முடித்த பின்னால் விவசாய சட்டம் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. அவர்களுக்காக, அதானி அம்பானிகளுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டங்கள் அடிமைப்படுத்துவோம் என்று உணர்ந்த விவசாயிகள் கோடிக்கணக்கான பேர்கள்
90 நாட்களாக இன்றைக்கு அங்கே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவருடைய கோரிக்கைகள் ஒற்றை கோரிக்கைகள் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கு, ரத்து செய் என்று சொல்லி அவர்கள் போராடுகிறார்கள். ஆனால் இந்த அரசு முதலாளிகளை சார்ந்த அரசு என்பதனால் அந்த அம்பானிக்கும் அதானிக்குமாக அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வருகிறது. போராட்டம் தொடர்ந்து 90 நாளைக்கு மேல் ஓடியாச்சு. மத்தியில் இருக்கக்கூடிய மந்திரிகள் அல்லது அங்க இருக்கக்கூடிய பிரதம மந்திரி இவர்கள் தலையிட்டு 90 நாட்களுக்கு மேலாகி கூட அந்த பிரச்சனையை தீர்வு காணாமல் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையைத்தான் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். 90 அங்க ஒரு விவசாய போராட்டம் தொடர்ந்து நடக்கிறது. அவையெல்லாம் விட்டு விட்டார்கள். இன்றைக்கு மாநிலமாக தேடி பாஜக தலைவர்கள் எல்லாம் ஓடி ஓடி வந்து அங்கே மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய போகிறோம் என்று பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு அப்படி அள்ளி வீசுகிறார்கள். பொய்யுரையாக இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். இன்னைக்கு 2018 ஆட்சிக்கு பின்னால பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு தொடர்ந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய விஷயங்களிலே வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. விவசாயிகள் போராடுகிறார் என்று சொன்னால் அவள் கூடவே இன்னொரு விஷயமும் அதில் அடங்கியிருக்கு. மின்சார சட்டம் 2003 திருத்த மசோதாவை வாபஸ் வாங்கு என்று அவர்கள் போராடுகிறார். இன்னைக்கு மத்திய சர்க்கார் ஒரு பட்ஜெட் வந்தது. அந்த பட்ஜெட்டிலே சொல்லியிருக்கிறது என்னவென்று சொன்னால், பிரதம மந்திரியின் லட்சியம் என்னவோ அந்த லட்சியத்தை பூர்த்தி செய்திருக்கிறது. பிரதம மந்திரி என்ன லட்சியம் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அரசு வாணிகம் செய்வது இல்லை, அரசு வாணிகம் செய்யும் வேலை இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது இன்றைக்கு மத்திய சர்க்காருடைய பட்ஜெட். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லும் பொழுது, பட்ஜெட்டை வாசிக்கும் பொழுது 2 விஷயங்களை தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஒன்று, இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள், அதற்கு சொந்தமான பொதுத்துறைகள் 300 விற்பதாக கூறியிருக்கிறது. அதுல குறிப்பாக சொல்லப்படும் சொன்னா, அது மூலமாக 1,72,00,000 கோடிகளை, சுருக்கமாக சொன்னால் 1.72 லட்சம் கோடிகளை விற்று பணமாக்க வேண்டும் என்று இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை இந்த அரசுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நசுங்க செய்து சீர்குலைத்து அதை தனியாரிடத்திலே தாரை வார்ப்பது என்ற முடிவோடு இருந்தது. இப்பொழுது மேலும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 முக்கியமான பொதுத்துறைகளை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்காக இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அட்டாமிக் எனர்ஜி, விண்வெளி, ராணுவம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, அதுக்கப்புறம் மின்சாரம், பெட்ரோலியம், நிலக்கரி, சுரங்கம், வங்கி, காப்பீடுகள் முக்கிய இடம் பெறுகின்றன. இந்தியாவில் உள்ள LIC தற்பொழுது 74% அளவுக்கு வெளியாருடைய பங்குகளை விற்பதற்கும் இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 வங்கிகள், பிரதான வங்கிகளை இன்றைக்கு தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதுல குறிப்பாக ஒரு விஷயம் என்ன சொன்னா, மின்சார வாரியத்தை அடியோடு அழிப்பது, அதனுடைய பொருளாதாரத்தை முழுவதுமாக
கொண்டு போய் தனியார் இடத்தில் ஒப்படைப்பது என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்தியாவில் ரயில்வேயில ஒரு 50 ரயில் நிலையங்களை தனியாருக்கு தார வார்த்தாச்சு. ரயில்வேக்கு சொந்தமான சொத்துக்கள், அசையும் சொத்துக்களை எல்லாம் இன்னைக்கு தனியார் மயமாக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு 150க்கு மேற்பட்ட ரயில் பாதைகளை தனியாருக்கு கொடுத்து நீ தனியாராக ரயிலை ஓட்டிக்கோ என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் இன்னைக்கு நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 14 ரயில் தடங்கள் இன்றைக்கு தனியாருக்கு விடப்பட்டு இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிஎஸ்என்எல் இருந்தது. பிஎஸ்என்எல்லும் எம்டிஎன்எல்லும் இருந்தது. அதை ரெண்டையும் இணைப்பதாக சொல்லி அதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர்களை விற்ப சொல்லி இன்னைக்கு அதனை சீரழித்து தனியாக இருக்க வடாபோன், இதர போன்கள், ஏர்செல் இது போன்ற பல்வேறு தொலைபேசிகளுக்கு அந்த நிறுவனங்களுக்கு இதை தனியாருக்கு தாரை வாய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோலதான் மின்சார வாரியங்களை இன்றைக்கு ஒழிப்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். மின்சார வாரியம் ஏற்கனவே 2003 அந்த ஆணை வெளியிடும் பொழுது மின்சார உற்பத்தி, மின்சார தொடர்பு, மின்சார வாரியங்கள் இவைகளை தனியாருக்கு விட வேண்டும் என்ற முடிவோடு தான் 2003 சட்டம் வெளிவந்தது. அந்த சட்டத்தை அன்றைக்கு இருந்த தொழிற்சங்கங்கள், அன்றைக்கு இருந்த இடதுசாரி கட்சிகள், அன்றைக்கு இருந்த பல்வேறு மாநிலங்கள் அதை தடுத்து நிறுத்தி நீங்கள் அதை ஒரேயாக சட்டமாக்கக்கூடாது என்று வாதிட்டனர். அந்த சட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக, அது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் சரி அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது அமுல்படுத்திவிட வேண்டும் என்று முடிவு செய்து 214 ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். பின்னால் 218 ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்னால் 220 ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். இந்த திருத்தங்கள் எல்லாமே ஒன்றுதான், பேருதான் திருத்தமே தவிர இன்றைக்கு கூட வெளிவந்திருக்கக்கூடிய 2021 என்ற அந்த திருத்தத்தில் கூட அதே தான் இருக்கிறது என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். அதுல எப்படி என்னதான் இருக்கு? அதுல 2 பேருக்கு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. ஒன்று நுகர்வோர், மற்றொன்று விவசாயிகள். நுகர்வோர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இலக்கான நிலைமை வந்திருக்கிறது என்பதை உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். அதற்கு மத்தியில இன்னொரு விஷயத்தை உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். அதாவது துறைமுகங்களை எல்லாம் தனியாருக்கு விடுவது என்று மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. அந்த முடிவின் அடிப்படையில் பல இடங்கள்ல இன்றைக்கு அதானிக்கும் அதே மாதிரி அம்பானிக்கும் துறைமுகங்களை தனியாக கொடுத்து நீ கட்டிக்கோ, நீ போய்க்கோ என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஏர்போர்ட் தனியாருக்கு போயாச்சு, அதானி ஏர்போர்ட் என்று இன்னைக்கு உருவாயாச்சு. அதே மாதிரி பல வங்கிகள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அதானியுடைய பவர் குரூப் இருக்க, அந்த குழுமம் இருக்கு, மின்சார சக்தி குழுமம், இன்னைக்கு இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அவர்களுடைய ஆட்சிகள் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் சூர்யா காற்றாலை, சூரிய சக்தி காற்றாலை, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு இன்றைக்கு அவர்கள் வந்துகிட்டு இருக்கிறார்கள். அதுபோலத்தான் இன்றைக்கு சென்னையில குறிப்பா சொல்லப்படும் சொன்னா எண்ணூர் பகுதியில, அந்த பகுதியில காட்டுப்பள்ளி என்ற இடத்துல ஒரு துறைமுகத்தை அமைப்பதற்கு இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதானி அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. அதுல ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னு சொன்னா, 2000 ஏக்கர் மக்களுடைய நிலம், 2000 ஏக்கர் டிக்டாக் நிலம், 2000 ஏக்கர் கடல்ல இருக்கிற நிலம், ஒரு 6111 ஏக்கர் நிலத்தை அவர்கள் எடுத்து அதானிக்கு கொடுத்து, நீ இங்க துறைமுகத்தை கட்டிக்கோ,
என்று சொல்லி அந்த துறைமுகத்தை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தாச்சு. அந்த துறைமுகம் 32 டன் கோடி டன்னை ஏற்றுமதி செய்வதற்கான உற்பத்தி திறன் கொண்டதாக இருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைமுகங்களும், தமிழ்நாட்டில் காமராஜர் துறைமுகம் இருக்கிறது, தமிழ்நாட்டில் வஉசி துறைமுகம் இருக்கிறது, விசாகப்பட்டினத்தில் பல இடங்களிலே துறைமுகங்கள் இருக்கிறது. எல்லா துறைமுகங்களும் ஏற்றுமதி செய்யக்கூடியது 27 கோடி டன் நிலக்கரியை வெளிநாட்டுக்கு அனுப்புறது இறக்குமதிக்கான திறன் கொண்டவை. ஆனா அதுல 60% இந்திய நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு போறதில்லை, வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு இறங்குறது. அப்படித்தான் நிலைமை இருக்கு. அப்படி இருக்கும்போது இவருக்கு மட்டும் தனியாக 32 டன் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு செய்துன்னு சொன்னா, அன்றைக்கு வெள்ளைக்காரன் சொன்னானே வ.உ.சி. சிதம்பரம் கப்பல் ஓட்டிய பொழுது அந்த கப்பலை தடுத்து நிறுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்தார்களோ அதே நிலைமை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு துறையில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு அதை அதானி போன்ற அல்லது அம்பானி போன்றவர்களுக்கு கொடுத்து மனமகிழ்வதற்காக ஒரு ஏற்பாடுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு பொதுத்துறை சீரழிக்கப்படுகிறது. அது போலத்தான் மின்சார வாரியம் சீரழிக்கப்பட போகிறது. சீரழிப்பதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, இன்னைக்கு மின்சார சட்டம் கொண்டாடக்கூடிய மின்சார சட்டத்துல மின்சார வாரியங்களை முதல் எடுத்த உடனே அதுதான் மின்சார வாரியங்களை அழிப்பது. இரண்டாவது தேசிய மின்சார கட்டணங்களை ஒரே மாதிரியாக கொண்டு வருவது. மூணாவது இந்த சூரியன், காற்று, மின்சார அலை, கடல் அலை இவற்றில் போன்ற பசுமை மின்சார உற்பத்தியை பெருக்குவது. நான்காவது மானியங்கள் எந்தெந்த அரசுகள் கொடுப்பதோ அந்த மானியங்களை பூரா அழிப்பது. ஐந்தாவது மின்சாரத்தை உபயோகப்படுத்தவர்கள் முழுமையாக அந்த பணத்தை கட்டுவது என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் மட்டுமல்ல. மின்சாரத்தை யார் யார் மின்சாரம் கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய தனியார் உற்பத்தியாளரிலிருந்து கொள்முதல் செய்யப்படக்கூடிய மின்சாரத்தை ஒழுங்கா அவனுக்கு பணம் கொடுக்கணும். அப்படி பணம் கொடுக்க தவறிச்சு சொன்னா அதற்கான ஒரு குழு அமைக்கிறோம். அந்த குழு அதுதான் வேலை. ஒப்பந்த அமுலாக்கத்துறை என்று ஒரு துறையை உருவாக்கி அதன் மூலமாக முதலாளிகள் சேஃபாக, முதலாளிகள் நலனாக, முதலாளிகளுக்கு சாதகமாக ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. இதனால் நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன கஷ்டம் என்று நீங்க நினைக்கலாம். மின்சார வாரியம் தனியார் மயமாக்கப்பட்டதுன்னு சொன்னா மின்சார வாரியமும் இப்ப இருக்கும். ஆனால் ஒரு ஊர் இருக்குன்னு சொன்னா, ஒரு மாவட்டம் இருக்குன்னு சொன்னா, ஒரு தெரு இருக்குன்னு சொன்னா, ஒரு மாநிலம் இருக்குன்னு சொன்னா அந்த மாநிலத்திலேயே ஒருத்தர் மட்டுமே லைசன்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது ஒரே இடத்துக்கு மற்றவன லைசன்ஸ் பெற்றுக்கலாம் என்று காம்படிஷன் உருவாக்கி மின்சார கட்டணத்தை குறைப்பதாக சொல்லுகிறது. அது அல்ல, தனியாருடைய லாபத்தை பெருக்குவதற்காக கொண்டு வரப்படுகிறது. இரண்டாவது விஷயம், விவசாயம் என்பதும் மின்சாரம் என்பதும் பொதுப்பட்டியலில் இருக்கிறது. இந்த பொதுப்பட்டியலே இன்றைக்கு இவருடைய ஒப்புதல் இல்லாமல், மாநில அரசுடைய ஒப்புதல் இல்லாமல் நேரடியாக மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கு இந்த திட்டம் பயன்படுகிறது, இந்த சட்டம் பயன்படுகிறது. அப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா மாநில அரசு தன்னுடைய உரிமையை இழக்கிறது. இரண்டாவது, தேசிய கொள்கை, மின்சார கொள்கை, மின்சார கட்டண கொள்கை, இது என்னன்னு சொன்னா நாடு பூரா ஒரே மின்சார கட்டணம் சொல்றாங்க. ஒரு நாடு, ஒரு தேசம், ஒரு கட்டணம், ஒரு கொள்கை, ஒரு சுடுகாடு, ஒரு மற்ற எல்லாம் ஒன்றுதான், இனி வேற எதுவும் இல்லை என்று சொன்னாலும் கூட அப்படி சொல்லும் பொழுது மாநிலத்தில, மத்தியில வேற எந்த மாநிலத்தில் எங்கேயாவது ஒரு கட்டணம் அதே கட்டணம் எல்லாம் நிர்ணயிக்கப்படுமா? அது அல்ல. அது நிர்ணயிப்பதற்கு இப்பொழுது தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனி மின்சார ஒழுங்கு கட்டுப்பாட்டு ஆணையங்கள் இருக்கின்றன.
இந்த ஆணையங்கள் எல்லாம் என்ன பண்றது சொன்னா அந்த அரசனுடைய கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு அதை அமுல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி அமுல்படுத்தும் போது மின்சார வாரியத்துக்கு நட்டம் ஏற்படுகிறது என்று சொல்ல அடிப்படையில ஒரே மின்சார மானிய கொள்கை என்று சொல்லி அதை கொண்டு போய் எங்க வைக்கிறாங்கன்னு சொன்னா அத மத்திய சர்க்கார் தன்னுடைய பார்வையின் கீழ் கொண்டு வருகிறது. இனி மாநில அரசாருக்கும் அந்த ஒழுங்கு கட்டுப்பாட்டு வாரியங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இது மட்டும் இல்ல, இப்ப மானிய கொள்கை என்பது விலை மின்சார கட்டணம் உயர்வா இருக்கு. நான் ஆட்சி செய்கிறேன். நான் ஆட்சி செய்யும் பொழுது அந்த மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், எனக்கு ஒரு சமுதாய கடமை இருக்கு என்ற அடிப்படையில பல மாநிலங்கள் இன்றைக்கு மின்சாரத்தை இலவசமாக கொடுக்கிறது. அப்படி இலவசமாக கொடுக்கிறது போல அந்த இலவசம் என்பது அந்த மின் விநியோக கம்பெனிக்கு நட்டத்தை உருவாக்கும். ஆகவே மின்சார கம்பெனிக்கு நட்டத்தை உருவாக்கக்கூடிய அந்த இலவசங்களை நீங்க கொடுக்கக்கூடாது, மானியம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கணும்னு விரும்புறீங்களா? அரசே நேரடியா செய்யுங்க. டைரக்ட் பெனிஃபிட் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், அதாவது நேரடியாக பணத்தை பரிமாற்றம் செஞ்சுக்கோ, அவருடைய அக்கௌண்ட்ல போட்டுக்கோ, எனக்கு அது சம்பந்தம் இல்லை. ஆனால் எனக்கு என்னன்னு சொன்னா எந்த நுகர்வோர்கள் அதை உபயோகப்படுத்துறானோ அதற்கான முழு தொகையை எனக்கு கட்ட வேண்டும் என்று ஒரு நிர்பந்தத்தை நீ கொடுக்குறாங்க. பல மாநில அரசுகள் அதை எதிர்க்குது. அது மாதிரி கொடுக்க முடியாது. மானியம் கொடுக்கிறப்பா, மானியம் கொடுத்தாலும் முழு பணத்தை அங்க கொடுக்க முடியாது என்று சொல்லி எதுக்குது. நீ நான் மாத பணத்தை கட்டணும்னு சொன்னா, மானியம் கட்டணும்னு சொன்னா எனக்கு அரசர்களுடைய நிதி ஆதாரம் என்பது மிகவும் குறைவும், ஆகவே முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. நிலைமை தான். அப்ப விவசாயிகள் என்ன பண்றாங்க, விவசாயிக்கு எப்படி நெருக்கடி வருதுன்னு சொன்னா, நீ எவ்வளவு மின்சாரம் உபயோகப்படுத்தினா அது முழு பணத்தை கட்டணும், முழு பணத்தை நீ முழுசா அவங்கள்ட்ட கட்டிட்டு நீ வேணா மாடிய பின்னால வாங்கிட்டு சொல்லக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு நீடிச்சுட்டு இருக்கு. அந்த சட்டம் வந்தால் பாஸ் ஆனால் இதுதான் நடைபெறும். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல 20 லட்சம் பம்பு செட்டுகள் ஓடுகிறது. அதே மாதிரி 12 லட்சம் குடிசை விளக்குகள் இருக்கிறது. 77,166 கைது நெசவு தொழில்கள் இருக்கின்றன. இவைகளுக்கெல்லாம் இன்றைக்கு மின்சார வாரியம்ல தமிழக அரசு இலவசமாக மின்சாரம் கொடுக்குது. அப்ப இலவசமாக கொடுத்தோம்னு சொன்னா இதற்காக பயன்படுத்தப்படும் மின்சாரத்துடைய அளவு, அதற்கான செலவினம் என்பதை இந்த அரசு முழுசா கட்டணும் என்பதுதான் விதி, அல்லது அந்த விவசாய கட்டணம். அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னா தன்னுடைய செல்வாக்கை, தன்னுடைய லட்சியத்தை, தன்னுடைய கொள்கையை, தன்னுடைய சமுதாய கடமையை பார்க்குவதற்காக மீண்டும் ஆட்சியில் அமர்வதும் என்பதற்காக இப்போதைக்கு நடைமுறையில அவர்கள் இலவசத்துக்கு பதிலாக ஒரு மானியத்தை குறிப்பிட்ட தொகை, அதிகம் கிடையாது, குறிப்பிட்ட தொகை கொடுக்கிறார். இனி அந்த நிலைமை இருக்காது. ஏன்னு சொன்னா ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல ஒரு HP மோட்டருக்கு ஒரு ஆண்டுக்கு மானியமாக அரசு செலுத்தும் தொகை 2,875 2,875 ரூபாய ஒரு HPக்கு சொன்னா 20 லட்சம் மோட்டர்கள் தமிழ்நாட்டில் வரும். அப்ப குறைஞ்சபட்சம், நான் அதிகமாக கணக்கு போடல, குறைஞ்சபட்சம் 20 1 கோடி HPக்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 30,000 ரூபாய். இவ கட்டுறதுக்கு 30,000 கோடி வரும், அது அளவுக்கு கோடி வரும். அந்த அளவுக்கு அரசாங்கத்துடைய நிதி ஆதாரம் என்பது இல்லாம போகும். ஆகவே இப்ப இருக்கிற நிலை சட்ட பிரகாரம் சட்டமாச்சுன்னா விவசாயிகள் நேரடியாக, அவருக்கு ஏற்கனவே கடன் தொல்லைகள், அதனால தற்கொலை செஞ்சுட்டு இருக்கான். அப்படி செஞ்சிட்டு காலத்துல மேலும் அவனுக்கு நிதி சுமையை உருவாக்கி அந்த சுமையின் மூலமாக அவருடைய வாழ்க்கையை ஒரு ஜீவமரண போராட்டத்திற்கு கொண்டு வருவதற்கான இந்த சட்டங்கள் போகிறது என்பதை கவனித்து, இப்ப தமிழ்நாட்டுல என்ன நிலைமைன்னு சொன்னா மின்சார வாரியம் ஏற்கனவே இந்த மாதிரி கடன்கள் கொடுத்து இது மாதிரி ஆகி பல நட்டங்கள் ஏற்பட்டு கடன் என்பதே கிட்டத்தட்ட 1,70,70,000 கோடி ரூபாய். அதே மாதிரி நட்டம் என்பது
அதுவும் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபாய் நட்டம் இருக்கு. ஏற்கனவே 2003 இருந்து இன்றைய நட்டங்கள் ஏற்பட்டு இந்த நட்டங்களை பூராவும் என்ன பண்றான்னு சொன்னாக்கா அது சரி பண்ணுங்க, அப்படியே விவசாயம் மின் விநியோகத்தை மட்டும் சரி பண்ணுங்க என்று சொல்லக்கூடிய அளவுல இன்னைக்கு ஒரு திட்டத்தை மத்திய அரசு வகுத்தது. அதுக்குதான் உதவி திட்டம் பேர். 75% கடனை, அதாவது விநியோக பகுதியில் இருக்க கடனை மட்டும் நீ கொடுத்துரு, நான் 25% கொடுக்குறேன் என்று சொல்லி அரசாங்கத்திற்கு மேலும் ஒரு மிகச்சீவை உருவாக்கிச்சு. அம்மையார் இருந்தாங்க, திருமதி ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இந்த உதவி திட்டம் தேவையில்லைன்னு சொன்னாங்க, உணவு பாதுகாப்பு திட்டம் தேவையில்லைன்னு சொன்னாங்க, பல்வேறு திட்டங்கள் எனக்கு தேவையில்லைன்னாங்க. இவைகளெல்லாம் இதுல வந்து மோசமான விளைவுகளை வெளிக்கும், என்னுடைய மக்களுக்கு விளைவுகள் வெளிக்கும் சொன்னாங்க. ஆனா இந்த திட்டம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி இப்ப இருக்கிற தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி ஏற்றுக்கிட்டு கூட ஒன்றும் மாநிலத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படலை. ஸோ அரசு என்ன பண்ண பிளான் எப்படி பண்றான்னு சொன்னா, விநியோக பகுதிகளை இன்னைக்கு தனியார்ட்ட கொடுக்கறது. அப்ப விநியோக பகுதிகளை தனியார்ட்ட கொடுத்துட்டோம் சொன்னா அதுல கடன் இருக்கக்கூடாது, அதுல சும நிதி சுமை அவருக்கு எதுவும் இருக்கக்கூடாது. யாருக்கு? அந்த வாங்குற உரிமை பெறக்கூடியவனுக்கு நிதி சுமையோ கடனோ எதுவும் இல்லாம ஃப்ரீயா இருக்கணும். அப்பதானே அவன் கொள்ள லாபம் அடிக்கலாம் என்ற அடிப்படையில இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நீடித்துக் கொண்டிருக்கிறது. புகைப்படத்துக் சோ நிலைமை என்னன்னு சொன்னா, ஒரு பக்கம் அது இன்னும் அரசுக்கு உரிமையில் போயிடுச்சு. அரசுக்கு நிதி வந்து பற்றாக்குறை ஏற்பட்டு மேலும் அவன் கடன் வாங்கணும். இன்னைக்கே தமிழக அரசு 400 கோடி ரூபாய் கடன்ல இருக்கு. இன்னும் என்ன 4 வாங்க போகுமா? ஏன்னா இன்னும் கடன் வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் 5.25 லட்சம் ரூபாய் கோடி கடன் வரப்போகுதுங்கிற நிலைமை எல்லாம் இன்னைக்கு அவருடைய பட்ஜெட் மதிப்பீட்டில் சொல்லப்பட்டுகிறது. ஆக நிலைமை என்னன்னு சொன்னா, அரசுக்கு ஒரு படம் வேறு ஒரு கடன் இருக்கக்கூடிய சுமை இருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது என்பதை கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். இது மட்டும் இல்லை, இதுக்கு மேல என்னன்னு சொன்னா, மின்சார வாரியத்துல கிட்டத்தட்ட இப்ப தமிழக மின்சார வாரியத்துல 80,000 பேர் வேலை செய்யறாங்க. 40,000 பேர்கள் காலி இடமா இருக்கு. இப்ப கேங்மேன் சொல்லி ஒரு 10,000 பேர் போட்டுட்டாங்க. குறைஞ்சபட்சம் 30,000 பேர் இருக்கிறாங்க. நாளைக்கு இந்த சட்டம் அமலாச்சுன்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் ஒரு பெரும் நிறுவனம், அது அதானி குரூப்போ அல்லது அம்பானி குரூப்போ அல்லது கோயங்கா குரூப்போ அல்லது வேற எந்த குரூப்போ, ஏன் அதிமுகவிலே ஒரு குரூப் ஏற்பட்டு கூட நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லலாம். அப்படி ஒரு குரூப் ஏற்பட்டு அந்த மாநிலத்தில் அல்லது மாவட்டத்தில் அல்லது வட்டத்தில் நான் தன்னுடைய உரிமையை எனக்கு கொடு என்று இவர்கள் கேட்கணும், மத்திய அரசாங்கத்திற்கு கேட்கணும். அவன் அனுமதி கொடுப்பான், இவங்க எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, இதே நேரத்தில் இன்னொன்று இந்த மத்திய அரசு அறிவிச்சது, மின்சார உற்பத்தி இந்தியா பூரா இருக்கு. மின்சாரத்தை நுகர்வோர் யார் வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் எவரிடத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் மின்சாரத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று அது வேற சொல்லியாச்சு. அதனால நாளைக்கு என்ன ஆகும் சொன்னா, மின்சார வாரிய பேருக்குத்தான் இன்னைக்கு 3.5 கோடி, கிட்டத்தட்ட 3 கோடி 7 லட்சம் பேர் இன்னைக்கு நிபுணர்கள் இருக்கிறார்கள். அப்படி நிபுணர்கள் இருந்தா கூட நாளைக்கு இந்த பெரும் நிறுவனங்கள் எல்லாம் நேரடியாக மின்சார கொள்முதல் பண்ணிச்சுன்னா இங்க மின்சார வாரியத்துடைய வருவாய் என்பது இல்லாமல் போகும். இன்னைக்கு வாரியத்தின் 70 லட்சம் கோடி, 70,000 கோடி. அப்படி இருக்கும்போது நாளைக்கு இதனுடைய வீச்சுகள் மாறும். இப்பவே HD கன்சியூமர்ஸ் எல்லாம் வெளியே போயாச்சு. நாளைக்கு HD கன்சியூமர்ஸும் போயிடுவான், தொழிற்சாலைகள் எல்லாம் போயிடும். அவனுக்கு வேணுங்கிற மின்சார பேரும் தனியார் வாங்கி கொள்ளுவான். அப்படி வாங்கி கொண்டான்னு சொன்னா மின்சார வாரியத்தில் இருக்கிறது என்ன இருக்கும் சொன்னா, வெறும் அக்ரிகல்ச்சர் 20 லட்சம் பம்ப் செட்டும், இந்த கைத்தறியும், இந்த வழிபாட்டு தளங்களும், அதுக்கப்புறம் நெசவு தொழிலும் இவை மட்டுமே இருக்குமே தவிர வேற எதுவும் இருக்காது. இதனால் வருமானம் பாதிக்கும். வருமானம் பாதிச்சதுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? அரசாங்கம் என்ன பண்ணும்? அல்லது மின்சார வாரியம் தான் என்ன பண்ணும்? ஒரே விஷயம், சுக்கு நூறாக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறோம் மின்சார வாரியம் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே போகும்னு சொல்லி.
நாளைக்கு இந்த சட்டம் பாஸ் ஆகி வெளியே வந்ததுன்னு சொன்னா பிஎஸ்என்எல்ல என்ன நிலைமை ஏற்பட்டதோ அந்த நிலைமை தான் இங்கு ஏற்படும். பிஎஸ்என்எல் என்ன நிலைமை? வேலை செய்ய இருந்தான், திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டாந்தான், அதாவது சட்டமா கொண்டாடுறத ஒரு நிர்பந்தங்கள் கொடுத்தான், மிரட்டினான், உருட்டினான், 1,00,000 பேரை வெளியே தள்ளினான். விருப்ப வயல எல்லாம் போயாச்சு. விருப்ப வயல் போய் மீதி பேரை வச்சுக்கிட்டு இப்ப நடக்குது. மீதி பேருக்கு படிச்சுமை கொடுத்தாச்சு. இதே நிலைமைதான் மின்சார வாரியத்தில் வரும். இன்னைக்கு மின்சார வாரியத்தில் பல அமைப்புகள் இருக்கிறது, தொழிற்சங்கங்கள் இருக்கிறது, பொறியாளர் அமைப்புகள், அதே மாதிரி ஓய்வு பெற்ற அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்றவர்கள்லாம் இந்த சட்டம் எந்த பாதுகாப்பு இதுவரையும் கொடுக்கல. ஊழியருக்கு பாதுகாப்பு இல்லை, பொறியாளருக்கு பாதுகாப்பு இல்லை, ஓய்வூதியருக்கு பாதுகாப்பு இல்லை. அவருடைய எதிர்கால வாழ்வுக்கான உத்தரவாதத்தை இந்த சட்டங்கள் அறிவிக்கவில்லை. இந்தியாவில் அதிகமாக பணிபுரிகிற ஒரு வாரியம் இருக்குன்னு சொன்னா, அதிகமாக பென்ஷன் தரக்கூடிய வாரியம் இருக்குன்னு சொன்னா அது தமிழ்நாடு தவிர வேற எதுவும் இல்லை. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணியாளருக்கு ஏதாவது உதவி செய்யுமா? ஒன்றும் செய்யாத நிலையில எல்லோரையும் வாலண்டரி டிஸ்க்ளோசர், அதாவது விருப்ப மனு கொடுத்துட்டு வெளியே போ என்று சொல்லி இருக்கிற ஆட்களை இழுத்துக் கொண்டு வேலை பளுவை சுமத்தி செய்வார்கள். இதுதான் இன்னைக்கு நிலைமை. ஆனா அதே மாதிரி இன்னைக்கு மின்சார வாரியத்துல ஒரு பகுதியை நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. 92,000 பேர் இன்னைக்கு பென்ஷன் பெற்று இருக்காங்க. 92,000 பேர். ஐயோ, யாரும் நினைக்க வேண்டாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய வளத்தை உருவாக்கியவர்கள், சும்மா இல்லை, வளத்தை உருவாக்கியவர்கள், தொழிற்சாலைகளை உருவாக்கியவர்கள், பம்பு செட்டுகளை உருவாக்கியவர்கள். அதாவது கம்பி இல்லாத ஒரு சர்வே நம்பர் கூட தமிழ்நாட்டில் கிடையாது. அந்த அளவுக்கு கம்பிகளை இழுத்து மின்சாரத்தை வழங்கி ஊரு நகரம் எல்லாம் தொட்டி பட்டி எல்லாம் இன்னைக்கு மின்சாரத்தை உருவாக்கியவர்கள். அவன் வேலை செஞ்சா, இன்னைக்கு வேலை செஞ்சு முடிஞ்சு வெளியில வந்துட்டான். அவனுக்கு பென்ஷன் என்பது கொடுக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்திற்கு, மின்சார வாரியத்துக்கு இருக்கு. அந்த மின்சார வாரியத்துக்கு இப்ப 90,000 பேர் இருக்கிறான். 92,000 பேர் இன்னைக்கு ஓய்வு பெற்றிருக்கிறான். அவருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு வரைக்கும் எந்த அரசாங்கம் சொல்லல. ஆக நிலைமை என்ன பார்த்தேன்னு சொன்னா, ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு கூட ஒரு விஷயத்தை உங்க கவனத்துக்கு கொண்டு வர, ரயில்வே தொழிலாளிகள் அல்லது மத்திய அரசு ஊழியர்கள் ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துறாங்க. பெரும் போராட்டம் நடத்தும் பொழுது இதே மோடி தலைமையிலான அரசு தான் ஆட்சி நடத்துது. ஒரு 4 அமைச்சர்கள், அருண்ஜேட்லி உட்பட, ரவிசங்கர், இவன் நம்ம இப்ப இருக்கக்கூடிய ராணுவத்துறை அமைச்சர் உட்பட, ரயில்வே அமைச்சர் உட்பட 4 அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்து ஒரு குழுவில் பேசி, உனக்கு குறைந்தபட்ச சம்பளத்தை நான் நிர்ணயம் செய்கிறேன், புதிய ஓய்வு திட்டத்தை நான் மாத்தி கொடுக்கிறேன் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனா என்னாச்சு? வருஷம்தான் போச்சே தவிர அந்த குறைந்தபட்ச ஊதியம் மாற்றப்படவில்லை. குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாற்றப்படவில்லை. புதிய ஓய்வு திட்டம் திருப்பி வாங்கப்படவில்லை, ரத்தாகவில்லை. அதே வார்த்தை தான் இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் சுருக்கமாக சொல்லப்பட, அம்மையார் 4 ஆண்டு காலத்துக்கு முன்னாலேயே என்ன சொன்னாங்க? ஒரு குழு அமைச்சாங்க. புதிய ஓய்வு திட்டத்தை பரிசீலனை பண்ண சொல்லல அவங்க. பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் கொண்டு வரலாமா என்பதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது. 4 ஆண்டுகள் ஓடி போச்சு. பல குழுக்கள் மாறிடுச்சு, அறிக்கைகள் கொடுத்தாச்சு, எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அமைச்சர் முந்தா நாள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்ன சொல்றாருன்னா, புதிய ஓய்வு திட்டம் சம்பந்தமாக பரிசீலனை செய்யப்படும். என்ன பரிசீலனை? 4 ஆண்டுகளாக பரிசீலனை செய்யாம குழு வச்சு கொடுத்த அறிக்கையை கூட பாஸ் பண்ணாம மீண்டும் பரிசீலனை செய்யப்படும் சொன்னா, இது யாரை ஏமாற்றுவதற்காக செய்யக்கூடிய நிலைமைகள். ஆக இதெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அதாவது இன்றைக்கு வேண்டுமானால் நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அதான் செய்வேன் சொல்லி எல்லாம் சொல்லலாம். நான் நிரம்பி இருக்கிறத பார்க்கணும். கடந்த காலங்கள், இந்த காலங்களில் என்ன நடந்திருக்கு, எந்த ஆட்சிகள் நமக்கு நன்மை செய்திருக்கு,
இங்கேயா போராட்டம்? எங்க போராட்டம் இல்லை சொல்லு. எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டம் தான். யார் போராடாம இருக்கிறாங்க? யாரும் இல்லை, எல்லாரும் போராடுகிறார். மாற்றுத்திறனாளிகள் உட்பட மேல இருக்கக்கூடிய ஜட்ஜிகள் இருந்து எல்லாம் போராடுறான். அவருடைய கோரிக்கைகளுக்கு இன்னைக்கு செவி சாய்க்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. அதற்கு பதிலாக என்ன நிலைமைன்னு சொன்னா, நீ எதை வேண்டுமானால் பண்ணு, நான் என்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவேன். மத்திய சர்க்கார் அதெல்லாம் சொல்லுது. இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். பாண்டிச்சேரியில் என்ன நடந்தது, கோவாவில் என்ன நடந்தது, அந்த உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குது, எல்லா இடங்களிலும் பார்த்தாலும் இன்றைக்கு கட்சிகளை தன்னுடைய சாம்ராஜ்யத்தை, மத்திய அரசு சாம்ராஜ்யம் அல்லது பாஜக அரசுடைய சாம்ராஜ்யத்தை விரிவாக்குவதற்காக அங்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அல்லது எம்சிக்கள் எல்லாரையும் அல்லது தலைவர்கள் எல்லாரையும் என்ன பண்ணுதுன்னு சொன்னா தன் பக்கம் அழைக்கிறது. தன் பக்கம் அழைத்து எதிர்கட்சி ஆட்சிகளை இன்றைக்கு அழிப்பதற்கான முயற்சிகளை செய்கிறது. எதிர்கட்சி ஆட்சிகள் நடத்தக்கூடிய இடத்துல பல்வேறு சலுகைகளை கொண்டு போய் கொடுக்கிறது. இன்னைக்கு வடமாநிலத்தவர்கள் பூராவும் இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்களிலே பல்வேறு மாநிலங்களிலே உள்ள புகுத்தப்படுகிறார்கள். சாம்ராஜ்யத்தை உருவாக்கும். அதே நேரத்தில் மதவெறி சும்மா சாதாரண செய்தி உள்ளவர். மதவெறி சாதாரண வெறி இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மதவெறி என்பது நீடித்துக் கொண்டே போய்கொண்டிருக்குது. எந்த சட்டம் போட்டாலும் அந்த சட்டத்தின் பின்னாலே ஒன்று ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அது என்ன தெரியுமா? வேற எதுவும் இல்லை. அதுக்கு பின்னால ஒளிந்திருக்கிறது ஒன்று மதம், இரண்டாவது கார்பரேட். இந்த பாராளுமன்றத்தில் போடப்பட்ட அந்த பட்ஜெட்டிய ஒரே ஒரு ஆள் வரவேற்றிருக்கான்னு சொன்னா அது அதானி தான், வேற எவனும் அறிவு. ஏன்னா அவனுக்காக போடப்பட்ட சட்டங்களை போறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாமே கார்பரேட் மயம், எல்லாமே தனியார் மயம், எல்லாமே தாராளமயம் என்ற அடிப்படையில இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியும் நடந்து கொண்டு இருக்குது. மேலும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மின்சார சட்டம் கொண்டு வரதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது கம்பெனிக்காரர்கள், அதாவது தனியார்கள் மின் உற்பத்தி செய்யறவங்க, அவர்கள் மின்சாரத்தை கொடுப்பார்கள் மாநில அரசுக்கு. மாநில அரசு ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனா அவன் மின்சார உற்பத்தியை பண்ண மாட்டான், கொடுக்க மாட்டான். அதற்கு பதிலாக மாநில அரசுக்கு அவன் அந்த முதலாளிக்கு பணம் கொடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் இன்னைக்கு இந்த மத்திய சர்க்கார் வகுத்திருக்கு. இதை ஆந்திராவில் சென்னாரெட்டி ஒரு இது பண்ணான். அதாவது அதானி என்பவர் இன்னைக்கு இந்தியா பூராவும் பல இடங்களிலே மின்சாரத்துக்கு சூரிய ஒளி மின்சாரத்தை உற்பத்தி செய்து நான் வழங்குவேன் என்று சொல்றார். அங்க 5 ரூபா 5 காசுக்கு போட்டார். தமிழ்நாட்டில் 7 ரூபா 5 காசுக்கு போட்டார். ஆனால் அந்த ஜெகநாத் ரெட்டி என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னா, ஜெகநாத் ரெட்டி நான் 2 ரூபா 45 காசு தான் கொடுப்பேன், அது மேல கொடுக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அதை எதிர்த்து அந்த அதானி உட்பட மற்ற இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் எல்லாம், பல்வேறு நிறுவனங்கள் எல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர்கிட்டயோ அமித்ஷாவிட்டோ, அதாவது அதே நேரத்தில் பாரத பிரதமர்கிட்டையும் சொன்னாங்க. அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உடனே அந்த சட்டத்தை மாத்தியா அப்படின்னு அவங்க இருந்து விரட்ட ஆரம்பிச்சாங்க. இவர்களும் கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனா அந்த ஆட்சி என்ன ஆச்சுன்னு சொன்னா, நான் மாற்ற முடியாதுன்னு நின்னாச்சு. கோர்ட்டில் நீதிமன்றத்தில் என்ன சொன்னான்னு சொன்னா, ஏயா ஒரு முதலாளிகளுக்காக நீ பறித்து பேசுறிய, அந்த நுகர்வோரை பற்றி பறித்து பேச மாட்டேயா என்று சொல்லி அந்த கேஸை தள்ளுபடி பண்ணியாச்சு. அப்படி ஊர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இதே மாதிரி மின்சார ஒப்பந்தத்தை செஞ்சு அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக தனிப்பட்ட நபர், ஒரு தனிப்பட்ட முதலாளி இன்னைக்கு அவன் பெரிய பணக்காரன் ஆவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த மத்திய சர்க்கார் என்பதை உங்க கவனித்துக் கொள்வோம். இன்னொன்னு கூட சொல்லுவோம். எப்படி சென்னையில ஒரு அந்த கள்ளிப்பட்டுல துறைமுகத்தை கட்டுறதுக்கு அதானி பர்மிஷன் கொடுத்தாரோ, அதே மாதிரி ஒரு வில்லிங்ஸ் என்று சொல்லக்கூடிய கேரளாவில் துறைமுகம் கட்டுவதற்கு அவர்களுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டது, அனுமதி அளிக்கப்பட்டது. 8,000 கோடி, 1-2 இல்லை 8,000 கோடி அவர்களுக்கு கொடுத்தாங்க. கடை கட்டி முடிஞ்சது. கேரள அரசு என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா, வேற ஒன்றும் பண்ணல, கட்டிட்டல இப்போ நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி அவர் அனுப்பிச்சாச்சு. இந்த சர்க்கார் என்ன பண்ணு சொன்னா,
8000 கோடியை கடன் கொடுத்து அந்த கடனுக்கு அவனுக்கே உரிமையாக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு சர்க்கார், மத்திய சர்க்கார் இருந்திருக்கிறது என்பது உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். ஆக நிலைமைகள் என்பது இவைகளெல்லாம் ஆராய்ச்சி பாருங்க, சிந்தனை பண்ணி பாருங்க. ஒரு துறை இல்லை, எல்லா துறையும் இன்னைக்கு நசுக்கப்பட்டு இருக்கிறது. அது எதையும் விட்டு வைக்கவில்லை. அதே மாதிரி மக்கள், எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு தீங்கு ஏற்பட்டு இருக்கு. உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை கவனத்தை கொண்டு வரேன். அதாவது மத்திய சர்க்கார் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு என்ன கேஸ் கொடுக்குறேன், மானிய விலையில கொடுக்குறேன். எல்லாரும் கேஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. மானிய விலையில 1 மாசம் 2 மாசம் கடந்தது, மானிய விலையே இல்லை. எப்படி இது ஏமாற்றுகள்? அதாவது 2 கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் 3வது கேஸ் நான் இதை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி பல பேரை சொல்ல வச்சது. கேஸ் மானியம் போன மாதிரி தான் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்கு, அது யாராக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும், பிச்சைக்காரனாக இருந்தால் படுத்தோம். ஏன் ஜிஎஸ்டி வரியை பார்க்கலாமே, ஜிஎஸ்டி வரிய சாப்பிட்றவனுக்கு வரி, சாப்பிடாத வீட்டில் சாப்பிட்றவனுக்கு வரி. என்ன நிலைமை? அதை விட கேவலமான நிலைமை என்னன்னு சொன்னாக்கா, அது தூக்கி இப்ப மருத்துவ காப்பீடு, முதலமைச்சர் காப்பீடுன்னு வந்தாச்சு. அதே மாதிரி பிரதமர் காப்பீடுன்னு வந்தாச்சு. அதுல வைத்திய புறாவும் அவனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறான். பல துறைகள்ல, மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, அரசு துறை, மற்ற விஷயங்கள் எல்லாம் யார் யார் வைத்தியம் பண்ணிக்கிறானோ அந்த வைத்தியத்துக்கே ஜிஎஸ்டி போடக்கூடிய அரசாங்கம் இங்க இருக்குன்னு சொன்னா வேற எதுவும் தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைகளை இந்த அரசுகள் உருவாக்கி வருகின்றன. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, சிந்திக்க வேண்டியிருக்கு. உனக்கு ஓய்வூதியம் ஓடினால் கிடைக்காது, இருக்கிற துறைகள் பூராவும் வெளியே போயிடும். ஏன் இதை பாருங்களேன், அசிங்கமான விஷயம் இல்லவா? காந்தி தான் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்டார், வாங்கி கொடுத்தார். அவர் தான் தேசத்தந்தை. அப்படி வாங்கி கொடுத்த தேசத்தந்தைக்கு நீ என்ன பண்ணணும்? மரியாதை செலுத்தணும். ஆனா என்ன நிலைமை மாறி இருக்கு? ஒரு வருஷத்துக்கு முன்னால, 2 வருஷத்துக்கு முன்னால காந்தி படத்தை வச்சு ஒரு துப்பாக்கி எடுத்து அவர் மேல சுட்டு 13 தடவை சுட்டு கத்தியால குத்தினே. நீ என்ன அர்த்தம்? நீ இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக தேசப்பிதாவை, அந்த தேசப்பிதாவை மதிச்சுக்கிட்ட. இன்னொருத்தர் சொன்னா, காந்தியை கொன்றது, கோஷை கொன்றது நியாயம்தான். காந்தியை கொன்றது யார்? தேசப்பிதாவை கொன்றது யார்? கோஷை. அவன் கொன்றது நியாயம்தான். ஆனாலும் அவன் முன்னாலே கொண்டு இப்படி இருக்கு மாறுது. அதே மாதிரி கேட்கிறான். ஒரு அரசாங்க பள்ளியில பரீட்சையில காந்தி ஏன் தற்கொலை செய்து கொண்டார்? காந்தி தற்கொலையா செய்து கொண்டார்? இதெல்லாம் என்ன தெரியுமா? மொழியை மாற்றுவது, கலாச்சாரத்தை மாற்றுவது, பண்பாடுகளை மாற்றுவது, எல்லாத்தையும் மாற்றி நாம் எல்லாம் ஒரே மது என்று சொல்லி எந்த வேலையும் அவர்கள் செய்ய மாட்டார்களாம். அதான் வணிக கல்வியை இன்னைக்கு வியாபாரம் வாங்கியாச்சு. ஏர்போர்ட் வேலை கொடுத்துட்டு போயாச்சு, தனியாருக்கு எல்லாம் போயாச்சு, சுரங்கங்கள் போகின்றன, எல்லாம் போகுது, ஒன்றும் பாக்கி இல்லை. எல்லாம் போனதுக்கு அப்புறம் அரசாங்கம் இருக்கு. அரசாங்கம் ஏன் இப்படி இருக்கு? ஆக இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. சிந்தனை பண்ணி பார்த்து தமிழகத்துல கல்வியில மாற்றம் வந்துதான். எல்லாம் கல்வி மாற்றம், தொழில் மாற்றம். 12 நிரந்தர பணி கிடையாது, அவனுக்கு டிஏ கிடையாது, அவனுக்கு பிஎஃப் கிடையாது, அவனுக்கு பணிக்கொடை கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனா என்ன உண்டு? கன்சால்டேட் பே, இன்னைக்கு வச்சுப்பேன், நாளைக்கு வெளியே போ என்று சொல்லக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கு அரசாங்கங்கள் முழுமையாக இருக்கிறது என்பதை நாம் யோசனை செய்து நமக்கு நம்முடைய உரிமையை காப்பதற்காக ஏற்கனவே 10 ஆண்டு காலம் அது பாஜக மத்தியில் இருந்தாலும் சரி, அல்லது அதிமுக அண்ணா தமிழகத்தில் இருந்தாலும் சரி,
நம்ம உரிமையை கொடுத்து அவர்கிட்ட அடிமையாயிட்டோம். வருவார்களே நாளைக்கு வீட்டுக்கு வீடு வருவாங்க, ஐயா ஓட்டு போடுங்கன்னு வருவாங்க, காசு கொடுப்பாங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்து நம்ம சீட்டை வாங்கிட்டு போவான். வாங்குற வழிக்கு 1000 கும்பிடு போடுவான். ஆட்சியில போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் 1 கும்பிடு போட வைப்பான். இதுதான் நாட்டினுடைய நிலைமை. நம்முடைய உரிமை, நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய உரிமை, ஆட்சியில் அமர்த்த வேண்டியது நம்முடைய உரிமை. இப்படி மோசமான கேடுகட்ட அரசாங்கங்களை எல்லாம் நாம தேர்ந்தெடுத்ததுனால்தான் இன்னைக்கு விவசாயம் முதற்கொண்டு, மக்கள் முதற்கொண்டு, நாம் முதற்கொண்டு, ஓய்வூதியர் முதற்கொண்டு, ஆசிரியர் உட்கொண்டு, அரசு ஊழியர் முதற்கொண்டு எல்லாரும் அவதிக்கூடிய நிலைமை இருக்கிறது. நீங்கள் சற்று சிந்திக்கணும். சிந்திச்சு நாம் எடுத்த முடிவு அடிப்படையில் தமிழகத்துல தமிழ்நாடு மின்வாரி ஓய்வு பெற்றோர் நலவைப்பு எடுத்த முடிவு அடிப்படையில் இந்த கூட்டணியை, பாஜக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணியை தோற்கடிப்பது என்ற முடிவெடுத்த அடிப்படையில் நாம அதற்கான வேலைகளை, பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இத்தோட முடிச்சு.